தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் சீட்டு கேட்டு பிரபல நடிகை போர்க்கொடி. அதிமுகவில் சீட்டு கேட்டு பிரபல நடிகை போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் சீட்டு கிடைக்குமா என்று மூத்த தலைவர்கள் திக் மனநிலையில் உள்ளனர். தற்பொழுது பிரபல நடிகை சீட்டு கேட்டு போர்க்கொடி தூக்கியுள்ளார். அவர் வேறு யாருமல்ல, முன்னாள் நடிகை கௌதமி. நடிகை கௌதமி அதிமுகவில் சீட்டு கேட்டு போர்க்கொடி தூக்கியுள்ளார். இவர் பாஜகவில் இருந்தார். பாஜகவிலிருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்தார். ராஜபாளையம் தொகுதி சீட்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளார். ராஜபாளையம் தொகுதி அவருக்கு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. ராஜபாளையத்தில் உள்ள லோக்கல் அரசியல்வாதிகள் சீட்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். நடிகை கௌதமிக்கு சீட்டு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கௌதமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கடந்த சட்டசபை தேர்தலில் தனக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்காததால் தான் பாஜகவிலிருந்து வெளியேறியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆக தனக்கு இந்த முறை அதிமுக சார்பில் போட்டியிட ராஜபாளையம் தொகுதி தனக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். எடப்பாடி மௌனம் சாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல தமிழ் திரைப்பட நடிகை கௌதமி ராஜபாளையத்தில் போட்டியிட விரும்புகிறார். அவருக்கு சீட்டு கிடைக்குமா அல்லது லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு சீட்டு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் நடிகை கௌதமி ராஜபாளையத்தில் களப்பணியாற்றி வருகிறார். தனக்கு சீட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் களப்பணியாற்றி வருகிறார்.